அனைவரும் வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகின்றேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் யாதவ் வந்துட்டு திமுகவில் வந்துட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்குது? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிறீங்கள. மாநிலத்தில் சுயாட்சினா என்ன? திமுக ஆட்சியை பிடிச்சி, திமுக தேர்தல்னு ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா திமுகவில் உள்ளது மட்டும்தான் முதல்வராக இருக்கணும். அதேபோல் அதிமுக வந்துட்டு தேர்தல்னு ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா அதிமுகவோட ஆள் மட்டும்தான் முதல்வராக இருக்கணுமா? கூட்டணி கொடுத்தா என்ன தப்பு? மத்தியில் கூட்டாட்சின்னு கேட்குறீங்கல்ல, அப்போ மாநிலத்தில் மட்டும் ஏன் கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க? இதுதான் சமூக நீதியா? இதுதான் நீங்கள் சமூக நீதி செய்யக்கூடிய சேவையா? சமூக நீதினா என்ன? எல்லாத்துக்கும் ஒரே நீதி தானே சமூக நீதி. கலைஞர் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆளணும் அப்படின்னா அது என்ன சமூக நீதி? அது அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு வாட்டி துணை முதல்வர் பதவி கொடுங்க, என்ன தப்பு? அவர் தான் கேட்காப்புல. எங்கள் தலைவர் வந்துட்டு 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கார். ஒரு 30 ஆண்டுகள் மேலே திமுக உழைச்சிருக்காரு, சமூக நீதி உழைச்சிருக்காரு. அது கொடுங்கன்னு கேட்காப்புல, என்ன தப்பு அதில்? இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா திமுகவோட சேர்ந்ததுக்காகவே அண்ணன் திருமாவளவன் வந்து அதிக அளவு விமர்சிக்கப்பட்டார். மற்ற எந்த தலைவர்களும் அண்ணன் திருமாவளவன் அளவுக்கு விமர்சிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. நான் கூட அண்ணன் திருமாவளவனை திட்டியிருக்கேன். நம்ம தம்பிகள், நம்ம தோழர்கள்லாம் அந்த கட்சியில் தான் இருக்காங்க, விசிகால் தான் இருக்காங்க. நான் கூட திட்டியிருக்கேன் அண்ணனை. அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு. அரசியலில் வந்துட்டு தவறு செய்யினா தவறு தான் சொல்லணும். அதான் எனக்கு வேலை. போது நடுநிலை என்பது கிடையாது. உண்மையின் பக்கம் நிற்கிறது தான் நீதி. நடுநிலைனா 2 பக்கம் ஆற்றுவதுகால் சேர்த்துவதுகால் வச்சுட்டு இருக்கிறது தான் நடுநிலை. என்ன அது கிடையாது. உண்மையின் பக்கம் நிற்கிறது தான். இதில் நடுநிலை மண்ணாங்கட்டெலாம் கிடையாது. ஆனால் அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நடுநிலை இல்லாமல் எவ்வளோ விமர்சனங்கள், கலைஞர் குறித்து எவ்வளோ விமர்சனங்கள், அவரோட குடும்பம் குறித்து எவ்வளோ விமர்சனங்கள், திமுக குறித்து எவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோத்தையும் தாங்கி பிடிச்சது வந்துட்டு ஒரு தலித்து தலைவர் அப்படின்னா அது மிகையாகாது. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2009 ஈழத்தில் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க திமுக. ஈழத்தில் யுத்தத்தை நடத்தினதே காங்கிரஸ் கட்சி தான். அது உடனடியாக இருந்தது திமுக. ஆனால் திமுக வந்துட்டு சில டிமாண்ட் வச்சு நாங்கள் இதுக்கெல்லாம் அந்த தமிழர்களை கொள்கிறோம், நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி போட்டு கட்சி வாபஸ் ஆகிந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷனே அந்த ஆட்சி கவுந்திருக்கும், ஈழத்தில் யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கும். இதுதான் ஈழத்துக்காக போராடிய என்னை போன்றவங்களோட பார்வை, தீர்க்கமான பார்வை. இன்றைக்கு வரைக்கும் அதே பார்வை தான். அதுக்கு திமுகவில் உள்ளவங்க மாற்று கருத்து சொல்லலாம். கலைஞர் ஆட்சியை கலைச்சிட்டா இளைஞர் யுத்தம் நின்றுமான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு வழியாக தான் ஆயுதங்கள்லாம் கொண்டு போனாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். விடுதலை ராஜேந்திரன் கோவையில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, இலங்கைக்கு போகக்கூடிய ஒரு ஆயுத வண்டியை மறித்து போராட்டம் பண்ணார். இப்படி ஈழத்தமிழருக்காக போராட்டம் பண்ணக்கூடிய அனைவருமே போராட்டம் பண்ணக்கூடிய சூழலில் அண்ணன் திருமாவளவன் மட்டும் திமுகவோட இருந்தாப்புல. அண்ணன் திருமாவளவன் எப்போ வளர்ந்துருக்க வேண்டியவர். அவர் திமுகவோட சேர்ந்தனால வளரலை. திருமாவளவன் வந்துட்டு நடுநிலை அரசியலுக்கு வந்திருக்கணும், பறந்துபட்ட அரசியலுக்கு வந்திருக்கணும். ஆனால் ஒரு சாதி, குறிப்பிட்ட மதங்கள், அதையும் சொல்லுங்கள்ங்க, இந்து மதத்துக்கு எதிராக தான் அண்ணன் திருமாவளவன் செயல்பட்டாப்புல. இப்படி செயல்பட போய் தான் இன்றைக்கி ஸ்டாண்டிங் பண்ண முடியல. ஆனால் திமுக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. அந்த ஈழத்தில் யுத்தம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து கழிவுகளை ஊற்றாதவங்க கிடையாது, மேடையை போட்டு பேசாதவங்க கிடையாது. அதில் பேசுகிறவன் நானும் ஒருத்தன் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நான் திருமாவளவனையும்
விமர்சனம் பண்ணோம். ஆனால் அவ்வளோ விமர்சனத்தையும் தாங்கி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முட்டு கொடுப்பாப்புல அண்ணன் திருமாவளவன். சரியான முட்டா கொடுப்பாப்புல. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவை தாங்கி பிடிச்சி ஒரு கருத்தியல் ரீதியாக தர்க்கம் பண்ணவங்க யாரும் கிடையாது திமுகவுக்காக. திமுகவுக்கு அதிகமாக உழைச்சிருக்காப்புல. அண்ணா ராசா கேட்காப்புல அர்ஜுன் யாதவ் வந்துட்டு ஆட்சியில் பங்கு கேட்காப்புல, அது தப்பு, புரிதல் இல்லைன்னு சொல்கிறாப்புல. என்ன புரிதல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? என்னையா புரிதல் வேணும்? இதே திமுகவில் சில யூடியூப் சேனல் திராவிடம் சார்ந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவங்க திமுக அடிமையாக தான் நான் பார்க்குறேன். என்ன அவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை. கலைஞருக்கு அப்புறம் திராவிடத்துக்கு அதிகமாக உழைச்சது வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் தான். புரியுதுங்களா? அண்ணன் திருமாவளவன் மட்டும் திகாவின் பக்கம் இல்லை அப்படின்னா, திமுகவின் பக்கம் இல்லை, திகாவின் பக்கம் இல்லை அப்படின்னா வீரமணி என்னைக்கு அடியாகிட்டு இருப்பார். இதுதான் உண்மை. வீரமணிக்கு ஆள் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து வீரமணியை காப்பாற்றி கடைசி வரைக்கும் அவரோட இன்றைக்கி கூட நிற்கிது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தான். அதே போல் திமுகவும் கடைசி முட்டு கொடுக்காப்புல. தலித்துகளுக்கு எதிராக செயல்பாடுகள்லாம் வரும்போது திமுக செய்யும்போது விட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. சில இடங்களில் கண்டித்து போராட்டம் பண்ணியிருக்காப்புல. புரியுதுங்களா? பண்ணியிருக்காப்புல, தப்பு இல்லை. அர்ஜுன் யாதவ் வந்துட்டு என்ன கேட்குறாங்க, அந்த சில யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு நீ கட்சி வந்து எவ்வளோ நாள் ஆகுது, நீ எப்படி கேட்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா கட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆனால் என்ன கேள்வி கேட்கக்கூடாதா? சமூக நீதினா என்ன சொல்லுங்கள்? எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் என்ன சமூக நீதி சொல்லுங்கள்? இது அடக்குமுறை இல்லையா? அது ஒருத்தனை கேள்வி கேட்கக்கூடாது, ஒருத்தனை பேசக்கூடாது, ஒருத்தன்ட்டு உரிமையை கேட்கக்கூடாது அப்படின்னா இது அடக்குமுறை இல்லையா? அது அப்போ திமுக வந்துட்டு என்னத்தை கடைப்பிடிக்குது? அப்போ பாசிசத்தை கடைப்பிடிக்குதுல்ல. இதான மதவெறி பாசிசம் சொல்லி சொல்கிறது. உரிமையை கேட்கக்கூடாது. ஏன்பா உனக்கு துணை முதல் பதவியே எங்கள் அண்ணன் திருமாவளவன் கொடுங்கன்னு சொல்லி அர்ஜுன் யாதவ் கேட்காப்புல. நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ, இல்லை உனக்கே கொடுக்கணும்னு கேளு. அதை விட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க அர்ஜுன் யாதவுக்கு வந்துட்டு புரிதல் இல்லை, அது அரசியலில் குழந்தை அப்படின்றாங்க. அரசியலில் குழந்தையோ இழந்தையோ என்ன, அது தெளிவான கேள்வி கேட்குறான்ல, அவனை அங்கீகரிக்கணும்ல. 40 ஆண்டுகளாக ஒருத்தர் அரசியலில் நிற்காரு. அவருக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு ஒரு புரிதலோடு இருப்பார். அந்த புரிதல் வந்து தொண்டருக்கு இருக்கும். ஆனால் தலைவர் தான் மூவ்மெண்ட்ஸ், ஒரு கட்சியோட தன்மையை வந்து நகர்த்தணும், மூவ் பண்ணணும். அதை மூவ் பண்ணதுக்கு யாருங்க வேணும் கேட்டிங்கன்னா சிந்தனையாளர்கள் தேவை, அறிவு சார்ந்தவங்க தேவை. அப்படியே தொண்டரோட யார் பூர்த்தி பண்ண முடியும்? ஒரு சிந்தனையாளர் அறிவு ஒரு சிந்தனை வாய்தான் பூர்த்தி பண்ண முடியும். அதை தானே அர்ஜுன் யாதவ் செஞ்சுருக்காப்புல. அது பண்ணல என்ன தப்பு? அவர் கேட்டிருக்காப்புல எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுன்னு கேட்டிருக்காப்புல. என்ன தப்பு? உனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை கொடுமான்னு சொல்லுங்கள். இல்லை துணை முதல்வர் பதவி கொடுங்க. அப்பா முதல்வர் பையனுக்கு துணை முதல்வர் இருக்குது. அப்பாவுக்கு முதல்வர் கொடுத்து பையனுக்கு துணை, இவருக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க. அப்போ உரிமை கடைசியை உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் தான் வந்து தலித்துகளுக்கான நண்பர்கள், நீங்கள் தான் தலித்துகளுக்காக நீங்கள் தான் போராடக்கூடியவங்க, நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறீங்க. என்ன சமூக நீதி உங்கள்கிட்ட சொல்லுங்கள்? என்னது சமூக நீதி உங்கள்கிட்ட? சமூக நீதி செத்துச்சு உங்கள்கிட்ட. என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தலித்து உரிமைக்காக அந்த தலித்து கட்சியிலேருந்து ஒருத்தன் தன்னோட உரிமையை கேட்கானோ அவனை நீங்கள் பேசக்கூடாது. அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு அவன் அறிவு கட்டவன், அவன் முட்டாள்னு சொல்லி போட்டு என்னைக்கு நீங்கள் வந்து தூற்றுனீங்களோ அன்னைக்கே திமுகவும் திராவிடமும் வந்துட்டு அறிவற்றவர்கள் சொல்லி தெரிஞ்சு போச்சு. இது சமூக நீதி இயக்கம் இல்லை. சமூக நீதி என்ற பெயரில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். உங்களுக்கு எவனா கேள்வி கேட்டான் அப்படின்னா அவன் குடும்பத்தை நோண்டி போடுற இது போடுறது இதே தான் வேலை உங்களுக்கு, வேறு வேலை கிடையாது. அதை போல் அர்ஜுன் யாதவோட நீங்கள் அவரோட குடும்பம், அவங்க மாமியார் இந்த கட்சியில் இருக்காங்க, அவங்க மச்சான் எங்கே இருக்கார், அவங்க மாமனார் எங்கே இருக்கார், அது மனைவி எங்கே இருக்குது, இப்படிலாம் தோண்டி நீங்கள் போட்டு அசிங்கப்படுத்துவீங்க. நீங்கள் அசிங்கப்படுத்துறது தப்பு இல்லை, நீங்கள் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அவனோட கேள்விக்கு பதில் என்ன? அர்ஜுன் யாதவோட கேள்விக்கு பதில் என்ன? அவன் வந்து உரிமையை கேட்கான். எங்கள் மாநிலத்தில் வந்துட்டு
கூட்டாட்சியில் வந்து உரிமையை கேட்கான். நீங்கள் சொல்கிறீங்கள மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்கிறீங்கல்ல, மத்தியில் கூட்டாட்சி வேணும் அப்படின்னா அப்போ மாநிலத்தை கூட்டாட்சி இருக்கிறது தப்பு. கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்தின் கூட்டாட்சி தான். இந்த மாநிலத்தை கூட்டாட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏமாற்றி பெரிய அளவில் மோசடி செய்யக்கூடிய ஒரு அந்த இதுதான் மாநில சுயாட்சி முறை. மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு சொல்லி பாருங்க. அடுத்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அமைப்புகள்லாம் அந்த ஆட்சியில் பங்கு கேட்பாம்ல. அதனால் மாநில சுயாட்சி என்பது கூட்டணி கட்சியில் ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு யுக்தி. தெரிஞ்சுக்கணும் தெளிவாக, புரியுதுங்களா? நீங்கள் மாநிலத்து மத்தியில் கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் வந்து பறைசாற்றுறீங்க அப்படின்னா மாநிலத்தில் நீங்கள் கூட்டணி ஆட்சி நீங்கள் பறைசாற்றணும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அர்ஜுன் அது கேட்குறது என்ன தப்பு சொல்லுங்கள்? என்ன தவறாக கேட்டார் அவர்? உரிமையை கேட்கக்கூடாதா? அந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதன் உரிமையை கேட்கக்கூடாதா? உரிமைக்காக பேசக்கூடாதா? இடஒதுக்கீடு வேண்டான்னு ஒருத்தவங்க போராடுறாங்க. வேண்டான்னு சொன்னால் உடனே அவன் வந்துட்டு அடிமை, பார்ப்பன அடிமை, பண்டாத அடிமைங்கிறது, ஆரிய அடிமைங்கிறது. உங்களை எதிர்த்து எவனா கேள்வி கேட்டான் அப்படின்னா உடனே சங்கி. சங்கினா முதல்ல நண்பர்கள், தோழர்கள்னு சொல்லி அர்த்தம். வாழ்த்துக்கள் தான். சங்கினா என்ன? தோழர்கள். திமுகவுக்கு யாரும் கேள்வி ஏற்றக்கூடாது, உடனே சங்கி. சரி, இவங்க மாற்றி மாற்றி சங்கி மங்கினே பேசிக்கிறது. அப்போ மக்களுக்கான உரிமை இப்படி பேசி பேசிய நேர காலத்தை கடத்திட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு தான் இவங்க வந்துட்டு திமுக எப்பப்போலாம் வந்துட்டு ஆட்சி ஆள முடியலையோ, திராணியற்ற ஆட்சி ஆள முடியலையோ, மக்கள் சேவை செய்ய முடியலையோ அப்போல்லாம் மத கலவரம், சாதி கலவரம், மனிதநேயமிக்க சொற்கள்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட தான் பிறக்கும். இவங்களால முடியல, ஆட்சி நடத்த முடியல. முடியல்ட்டு என்ன பண்ணுறாங்க? மத கலவரம், சாதி கலவரம், இது போன்ற செயல்களில் தான் செஞ்சிட்ருக்காங்க. திமுகவோட வரலாறே தான். கேட்டால் நாங்கள் அது தமிழ் மொழிக்காக பாடுபடும், தமிழ் மொழிக்காக பாடுபடும். தமிழ் மொழி அழியாதுப்பா. தமிழ் மொழி என்றைக்குமே அழியாது, உலகம் இருக்கிற வரைக்கும் அழியாது. அதை யார் அழிக்க முடியும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கிலத்தை பொறுத்த மூலிமா தான் அழிக்க முடியும். ஆனால் அழிக்க முடியாது, தமிழ் மொழி அழிக்க முடியாது. நாங்கள் தமிழை வாழ வைப்போம். சரி, எல்லாம் வைக்கலையா? இந்த திமுகவில் வந்து தயாநிதி மாதா அவங்க குடும்ப சொத்து எல்லாத்தையுமே இந்த தமிழர்களுக்காக தானம் பண்ணுங்க. உங்களுக்கு காலம் முழுக்க நான் கொத்தடிமையாக நான் இருக்கேன். எனக்கு 200 ரூபாய் காசு கூட வேண்டாம், நான் உழைச்சே சம்பாதிச்சிட்டேன். நான் காலம் முழுக்க உங்களை கொத்தடிமையாக இருக்கேன். உங்களோட சொத்துக்களை முழுக்க நீங்கள் மக்கள் கொடுக்க பார்க்கலாம். கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் தமிழ் மொழி, மதம், சாதின்னு பேசி பேசி இந்த மக்களை திசை திருப்பி விட்டு நீங்கள் கொள்ளடிக்கிறதுல எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தனை கோபமாகனா என்ன பண்ணுவான்? அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். உதாரணமாக வன்னியருக்கும் பழையருக்கும் சண்டை ஆகிடும். அவன் சண்டை போட்டிருப்பான், இவங்க திட்டத்தை போட்டு கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. இதான் வேலை. இன்னைக்கு கோடிக்கணக்கில் அமைச்சர்கள் வந்துட்டு மாதம் மாதம் கொள்ளடிக்காங்க. இவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஒன்று. ஆனால் திராணியற்ற ஆட்சி என்னன்னைக்கெல்லாம் திமுக அரசு நடத்துதோ அன்றைக்கெல்லாம் வந்து சாதி கலவரம், மத கலவரம், மொழி கலவரம் எல்லாம் மண்ணாங்காட்டி வருவாங்க. ஆனால் இவங்களை எடுத்து ஒருத்தன் கேள்வி ஏற்றக்கூடாது, ஒருத்தன் உரிமை குரல் எழுப்பக்கூடாது. கேட்டால் அவனை வந்துட்டு அபாண்டமாக என்னென்ன பழி சொல்லணுமோ பழி சொல்லி ஒன்று கைது பண்ணி உள்ளே போடுறது, இல்லை ஆளை வச்சு கொள்வது, இந்த மாதிரி செயல்களில் தான் இங்கே ஈடுபடுறாங்க. அதனால் தம்பி அர்ஜுன் யாதவ் வந்துட்டு கேட்டது தவறு இல்லை. அண்ணன் திருமாவளவன் நீண்ட நாள் உழைச்சிருக்காப்புல. நீங்கள் பொது வாக்கெடுப்பு வைங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்துட்டு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமா? இல்லாட்டி இவர் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு துணை முதல்வர் பதவி கொடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு ரெண்டு நீங்கள் ஓட்டு வைங்க. நீங்கள் அதுக்கு இணையதளத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன் உங்கள் சன் டிவியில் உள்ள இணையதளத்தை நீங்கள் உங்கள் திமுகவில் இணையதளத்தையே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒரு ஓட் பேங்க் நடத்துங்க. அதில் மக்கள் யாருக்கு அதிக அளவு வாக்களிக்காங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுங்க. இதுக்கு நீங்கள் சம்மதமா? உரிமையை கேட்டால் தான் கேவலம் பேசுங்க. வாக்கெடுப்பு நடத்தி அதில் நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுங்க. நாங்கள் ஓட்டு போட்டு தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கோம். அதில் துணை முதல்வர் பதவிக்கு நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தானே. இந்த ஒரு வாட்டி அதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன். துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கா
இல்லாட்டி திருமாவளவன் அவருக்கான்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி பார்க்கலாம். யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணன் திருமாவளவன் திமுகவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ இழிச்சொல் பழிச்சொல் எல்லாம் தாங்கினாதுன்னு உலகத்துக்கே தெரியும். இந்த வேங்கை வயலோட அந்த மழைநீர அந்த சம்பவத்தோடு நான் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துக்குமே அண்ணன் திமுகவுக்கு சாதகமாகவே ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்னா சமூக நீதி செத்துச்சு. பெரியாரோட சமூக நீதி செத்துச்சு. பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு தேவையற்றவர்னு சொல்லி போட்டு அண்ணன் திருமாவளவனே முடிவு செய்து கொள்வார். நன்றி, வணக்கம்.